கர்த்தருடைய பரிசுத்த நாம் மையப்படுவதாக. 17/6/2026 புதன்கிழமை தேவன் தந்த புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 ராஜாக்கள் 8 தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். With his own hand has fulfilled what he promised with his own mouth to my father David. இந்த நாளிலே வாக்கை நிறைவேற்றும் கர்த்தர் என்கிற வார்த்தைகளிலே தேவனுடைய வார்த்தையை சற்று நாம் கேட்கலாம். ஆம் பிரியமானவர்களே, மனிதர்கள் தங்களுடைய வார்த்தைகளை மாற்றி அமைத்து பேசுவார்கள். இருக்கு என்று சொன்னால் இல்லை என்று சொல்வார்கள், இல்லை என்று சொன்னால் இருக்கு என்று சொல்வார்கள். மாற்றி மாற்றி நேற்றைக்கு ஒரு பேச்சு, இன்றைக்கு ஒரு பேச்சு நாம் உலகத்தில் காண்கிற அநேக இடங்களில் இது நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அரசியலுக்கு வருவதற்கு முன்பதாக ஒரு வார்த்தைகள், அரசியல் வந்ததற்கு பின்பதாக ஒரு வார்த்தைகள், இப்படி பல விதங்களில் வாக்குகளை மனிதன் அள்ளி வீசி அந்த வாக்கை நிறைவேற்றாமல் மனிதர்கள் போகிறார்கள். அல்லாவிட்டால் வார்த்தைகளிலே உண்மையில்லாத மனிதர்களையும் இந்த நாட்களில் பார்க்க முடிகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல, சொன்னதை செய்வார், சொல்லாத ஒன்றையும் அவர் நிறைவேற்றவும் மாட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையுள்ள தேவன், வார்த்தைகளிலே உண்மையுள்ளவர், தம்முடைய செயல்பாடுகளில் உண்மையுள்ளவர். அதை குறித்து வேதம் நமக்கு சில வார்த்தைகளை சொல்லுகிறது. அதை கேட்டு இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். 1 ராஜாக்கள் 8 சொல்லுகிறது, உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். யோசுவா 21 23 கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. 2 கொரிந்தியர் 1 தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஏசாயா 55:11 அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். என்னாகமும் 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனிட்டும் நிறைவேற்றாதிருப்பாரா? ஆம் பிரியமானவர்களே, சொன்னதை செய்வார், வார்த்தைகளிலே உண்மையாக இருப்பார். தம் வார்த்தைகளினாலே எதை சொன்னாரோ அதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றுகிற உண்மையுள்ள கர்த்தரை தான், உண்மையுள்ள தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன காரியங்களை சொன்னாரோ அதை கட்டாயம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலானாலும் சரி, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலானாலும் சரி, அல்லாவிட்டால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலானாலும் சரி, நிச்சயம் நிறைவேற்றுவார், நடக்கும், நிறைவேறும் என்கிற நம்பிக்கையிலே என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவெளியிலே என்னோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற தேவ ஜனங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரையும் தனித்தனியாய் ஆசீர்வதித்து வார்த்தைகள் நிறைவேறட்டும். நீ சொல்லி பேசி சொன்ன வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தாமதமில்லாதபடி நிறைவேறட்டும். அது நிமித்தமாக உம்முடைய ஜனங்கள் சோர்ந்து போகாதபடி உடைய வார்த்தைகளை நிறைவேற்றி தர ஜெபிக்கிறோம்.
ஒருவேளை நிறைவேறாமல் போனதற்கு ஆண்டவரே தாமதங்கள் காரணமாய் காணப்பட்டாலும், ஒருவேளை அந்த ஜனங்களுடைய குறைகளோ அல்லாவிட்டால் பலகீனங்களோ தவறுகளோ இருந்தால், கர்த்தர் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்து உம்முடைய ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி கர்த்தருக்குள் உம்முடைய ஜனங்கள் மகிழ்ந்திருக்கும்படியாய் அற்புதங்களை செய்ய பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமான். நேற்று கேள்வியும் அதற்கான பதிலும், சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். யார் யாரிடத்தில் சொன்னது? 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி சொன்னது. இந்த நாளுக்கான கேள்வி, என் கரத்தினால் உன்னை மூடுவேன். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.